ஸ்ரீ கிருஷ்ண பலராமர்கள் குருகுலவாசம் செய்து சாஸ்திரம் பயில சாந்தீபினி ஆச்சாரியரிடம் சென்றார்கள். 64 நாட்களில் 64 கலைகளையும் கற்றார்கள். சஸ்திர சாஸ்திர பயிற்சிகள் முடிந்தவுடன் குரு தட்சிணையாக என்ன சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஸ்ரீகிருஷ்ணன் சாந்தீபினி ஆச்சாரியரிடம் கேட்டான். ஸ்ரீகிருஷ்ணனின் மகிமைகளை ஏற்கனவே கேட்டறிந்திருந்த ஆச்சாரியர், கிருஷ்ணா, நான் சில வருஷங்களுக்கு முன்பு என் மனைவியும் நானும் என் ஒரே மகனுடனும் பிரபாச கஷேத்திரத்திற்கு தீர்த்த யாத்திரையாக சென்றிருந்தோம். அப்பொழுது சமுத்திர ஸ்நானம் செய்யும் போது ஒரு பெரிய அலை என் மகனை இழுத்து கொண்டு போய்விட்டது. இழந்த என் மகனை மீட்டுத்தா, இதுவே நான் கேட்கும் குரு தட்சிணை என்றார். ஸ்ரீகிருஷ்ணனும் பலராமனும் குருவின் விருப்பத்தை நிறைவேற்றவுடனே பிரபாச கஷேத்திரத்திற்கு சென்று சமுத்திரக்கரையில் நின்றார்கள். சமுத்திரராஜனான வருணனிடம் ஸ்ரீகிருஷ்ணன், சில வருஷங்களுக்கு முன்பு நீ சாந்தீபினி ஆச்சாரியரின் மகனை இழுத்துச் சென்றாய், அவனை திருப்பிக் கொடு என்று கேட்டான். அதற்கு வருணன், பிரபு, அந்த சிறுவன் என் ஆர்ப்பரிக்கும் அலைகளில் சிக்குண்டு கடலில் தவித்தது உண்மைதான். ஆனால் அவனை நான் மூழ்கடிக்கவில்லை. கடலுக்குள் சங்கு வடிவில் பஞ்சஜன என்ற கொடிய அசுரன் மிருக ரூபத்தில் இருக்கிறான். அவன் அந்த சிறுவனை விழுங்கிவிட்டான் என்றான். ஸ்ரீகிருஷ்ண பலராமர்கள் கடலுக்குள் சென்று அந்த அசுரனை கண்டுபிடித்தார்கள். ஸ்ரீகிருஷ்ணன் அந்த அசுர மிருகத்தை கொன்று அதன் வயிற்றை கிழித்தான். அதற்குள் குருபுத்திரன் இல்லை, ஆனால் ஒரு சங்கு இருந்தது. தன்னதேயான அந்த சங்கை ஸ்ரீகிருஷ்ணன் எடுத்துக்கொண்டான். அதுவே பாஞ்சஜன்யம் என்ற சங்கு. பிறகு அவர்கள் இருவரும் சம்யமணி என்ற யமதர்மராஜனின் பட்டணத்திற்கு சென்றார்கள். அங்கு சென்றதும் ஸ்ரீகிருஷ்ணன் பாஞ்சஜன்யத்தை ஊதினான். யமன் அவர்களை வரவேற்று உரிய முறையில் பூஜித்தான். என் குருபுத்திரனை திருப்பிக் கொடு என்று ஸ்ரீகிருஷ்ணன் அவனுக்கு கட்டளையிட்டான். அதற்கு யமன், சுவாமி, என்றோ இறந்த அந்த சிறுவன் இங்கு பிரேத ரூபத்தில் இருக்கிறான். அவனை முன்பிருந்தவாறே என்னால் எப்படி கொடுக்க இயலும் என்று வாக்குவாதம் செய்தான். அதற்கு ஸ்ரீகிருஷ்ணன், தர்மராஜா, அந்த கவலை உனக்கு வேண்டாம், பிரேத உடலையே கொடு என்று கண்டிப்புடன் சொல்லவே யமன் அந்த உடலை கொடுத்தான். ஸ்ரீகிருஷ்ணன் அதை வாங்கி அதற்கு உயிரூட்டி முன்பிருந்த உடலை கொடுத்து சாந்தீபினி ஆச்சாரியரிடம் சமர்ப்பித்தான். மேலும் சமுத்திரராஜன் பரிசளித்த முத்து ரத்தினங்களையும் குருவுக்கு கொடுத்தான். என்றோ இறந்து போன மகனை உயிருடன் அன்று கண்டது போல் இன்று கண்டதும் தாய் தந்தையர்களுக்கு மட்டில்லா மகிழ்ச்சி ஏற்பட்டது. உயிருடன் மீட்ட ஸ்ரீகிருஷ்ணன் சர்வேஸ்வரனே என்ற உறுதி அவர்களுக்கு ஏற்பட்டது. மனதிற்குள் நமஸ்கரித்துக் கொண்டு குரு பாவனையில் அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பினார்கள். மதுராவிற்கு திரும்பி வந்த அவர்களை ராஜா உக்ரசேனன் சிறப்பாக வரவேற்றான்.